தாலி கட்டி மாமியாட்டுக்கு போய் மைச்சர்கார பாட்டு போடாரு, மணமகளே மணமகளே வா வா, மாமியாருக்கு மருந்து வச்சு கொல்லவா, குணமகளே குணமகளே வா வா, நீ குருண மருந்து கொடுத்து நீயும் கொல்லவா. எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ அதோட ஒண்ணு மாமியா அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். தனியா வா போயிருது. எங்க அண்ணன் என்னைய ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்கல, கார்த்திக் ராஜா விஜய்க்கு கட்டி கொடுக்கல. எங்க அண்ணன் எப்படி பாடுவார் தெரியுமா? புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே, பல புத்திமதிகள் சொல்லுற கேளு மென்னே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே, பல புத்திமதிகள் சொல்லுற கேளு முன்னே. அப்படி உங்க அண்ணன் சொன்னாரு. உங்க அண்ணன் சொல்ற மாதிரியா நடக்கிற? சொல்ற மாதிரியா நடக்கிறேன்னு கேட்டேன். எங்க ஒரு பெண்ணாகப்பட்டவள் காலையில தூங்கி எந்திரிச்சது வாச தெளிச்சு கோலம் போட்டு மாமனார் மாமியார பாதுகாத்து புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு மாங்கல்யத்தை எடுத்து கண்ணுல ஒத்தி. அம்மா அது அப்ப இப்போ நான் வளர்த்த ஆத்தாக்கா 3 மணிக்கெல்லாம் தூங்கி எந்திரிச்சு புருஷன் தூங்கி இருக்கலே தொட்டு கும்பிடுவாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம். சரி, இப்போ நீங்க அப்படியா இருக்கீங்க? எப்படி பண்றோம்? புருஷன் தூங்கி இருக்கா, தூங்கி எந்திரிச்சு எட்டி மிதிக்கிற லூசு முண்டை போய் படுத்தே கிடக்க அப்படின்னு நீ பேசுற. புருஷன் அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? முன்ன நாங்க தொட்டு கும்பிட்டோம். சரி, அப்பெல்லாம் 500 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் 450 ரூபாய் கொண்டாந்து பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு 50 ரூபாய்க்கு அடிய இளஞ்சியம் அடிய மருதாயி ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிற என்ன பண்ற வாங்கிட்டு அப்படின்னு கெஞ்சின காலம் உண்டு. ஆனா இப்போ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் கொண்டு போய் டாஸ்மார்க்லயும் சாராய கடையிலையும் கொடுத்துட்டு பொண்டாட்டிக்கு நாய்க்கு எலும்பு துண்டு தூக்கி போடுற மாதிரி போட்டா இந்த பொண்டாட்டிடா ஆம்பளை குடிக்கிறான் குடிக்கிறான்னு மட்டும் முதல்ல குறை சொல்லாத. ஏன் குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க தான். எதுக்குள்ள கொண்டு போய் விட்டா இப்படி ஒரு சொல்ல கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கணுமா? ஆம்பளை குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க தான். அப்படி சொல்லாதீங்க. ஒரு புருஷன்கார வேலைக்கு போடான வர்ற புருஷனை வாங்குங்க, உட்காருங்க, பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு கால் கையை அமைக்க இரு. பால் சாப்பிடு, பழத்தை சாப்பிடு. பழம்னா வாழைப்பழம், சேனப்பழமா நீங்களே சாப்பிட்டுக்குவீங்களா? பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஏங்க நேத்து வேற பொம்பளை பிள்ளையோட எப்படிங்க பண்ணுனீங்க? நேத்து வேற பொம்பளை பிள்ளையோட போனா எப்படி பண்ணுனியா? ஏண்டா வீட்லயே நீ ஒழுங்கா பண்ண மாட்டியா, அங்க எப்படி பண்ணுவ? நேத்து வேற பொம்பளை பிள்ளையோட போனீங்களா, எப்படிங்க தொழில் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறதே மரியாதை. சரி, நீ புரிஞ்சா வந்தா வா இந்த தின்னு தொல அப்படின்னு சொன்னா அந்த கடுப்புல சரக்கு சாப்பிடத்தான் செய்வேன். ஏங்க நாங்கெல்லாம் சரக்கு சாப்பிட கண்டுதான் நீங்க டவுன் பஸ்ல ஓசியா போறீங்க. எப்படி சொல்றீங்க? 10 ரூபாய் ஏத்திட்டாங்க, நாங்க வர்ற வழி. இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீ வன்மையா நாங்க தான் கண்டிக்கணும், காசு கூட கொடுக்கறவே. இங்க பாருங்க, ஒரு பெண்ணை அபாண்டமா போய் பேசாதீங்க. தன்னோட அப்பாவை மறந்து, அம்மாவை மறந்து, அண்ணனை மறந்து, தங்கச்சியை மறந்து, உற்றார் மறந்து, உறவினர் மறந்து, இப்படி எல்லாத்தையும் மறந்து புருஷனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு உங்களை நம்பி நாங்க வர்றோமே. எங்க அப்பா அம்மா எங்களுக்கு எவ்வளவு சீர் கொடுக்குறாங்க. டிவில இருந்து, ஃப்ரிட்ஜ்ல இருந்து, வண்டியில இருந்து, அப்புறம் வாஷிங் மிஷின்ல இருந்து, இதுல 50 பவுன் அப்பாச்சி வண்டியே ஓட்ட தெரியாத மொன்னா நாய், உனக்கு அப்பாச்சி வண்டி வேற. அப்படி சொல்லாத. உங்க வீட்டுல உங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து சீர் கொடுத்தாங்க. ஆமா, உங்க ஆத்தா அப்பே, உங்க ஆத்தா அப்பே, சின்னத்தா, பெரியத்தா, மாமா, மச்சான் எல்லாரையும் விட்டுட்டு நீங்க வந்தீங்க. எல்லா சொந்த பந்தத்தையும் விட்டுட்டு ஒருத்தரை நம்பி வாரியல. ஒருத்தரை வச்சு உங்களை காப்பாத்துறானே அந்த ஆளுங்க பெரியாளா, நாங்க பெரியாளா? காப்பாத்துறீங்க போட்டுக்கிட்டு. ஒரு புள்ள பெத்ததும் போதும் இழுத்து போட்டுக்கிட்டு நடு ரோட்ல வச்சுக்கிட்டு குத்து குத்துன்னு குத்துற. ஆமா, அப்புறம் ஒரு விளையாட்டுல ரெண்டாவது விளை குத்தத்தான் செய்வாங்க. நடு ரோட்ல வச்சுக்கிட்டு குத்துவ. உன் முகரைய பாரு. இடர்லனே இந்த நியாயத்தை கேளுங்க. ஒரு கல்யாண பொண்ணு மாசமான உடனே அம்மா அப்பா வீட்டுக்கு போனா இந்த கூட்டத்துல எல்லாருக்கும் சொல்லிக்கிற பெண்கள் கவனமா கேளுங்க. பெண்கள் கூட பிறந்த தங்கச்சியை மட்டும் வீட்டுல துணைக்கி விட்டுறாதீங்க. ஏமா இல்ல
உங்களுடைய தம்பி எங்களுக்கு கொழுந்தனாரு குழந்தைக்கு சமம். ஆமா. என்னுடைய தங்கச்சி உங்களுக்கு கொழுந்தியா. அந்த கொழுந்தியாவை தீய அணைக்கிற மாதிரி அணைச்சு அதுக்கு ஒரு புள்ளைய கொடுக்குமா. நீ நினைக்கிறதே தவறு. நீ இப்ப மாசமா இருக்க. சரி. மாசமா இருந்து அப்பா வீட்டுக்கு போயிடுற, குழந்தை வரக்க போனா எத்தனை நாள்ல வீட்டுக்கு வரலாம்? போனா ஒரு மாசம் நாயம், ஒரு 1.5 மாசம் நாயம். நீ போன வாக்குல 6 மாசம் அங்க தங்கி போய் அப்ப நாங்க பக்கத்து வீட்டுல குழம்பு வச்சன வாங்குறது இல்லையா? ஏங்க பக்கத்து வீட்டுல குழம்பு வச்சன வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, வயிறு கெட்டு போயிடும். வயிறு கட்டாகாது, சாகுறவங்க நாங்கள உனக்கண்ணா. எதுக்குல 6 மாசம் அங்க வச்சனா ஏண்டா டேய் குழம்பு வச்சறதுக்கு ஏண்டா அப்படி இழப்பு வாங்குது? டேய் குழம்பு வைக்கல கிளம்பு வைக்கணும்டா. ஏங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தியா வாழணும், தெரியும்ல? நீ நினைக்கிற ஏன் தவறு. ஒரு திருவிழா தேராட்டம் வந்துச்சுன்னா பெண்கள்லாம் என்ன செய்வீங்க? என்ன பண்ணும்? போய் சேலை கடைக்கு போவீங்க. அந்த ஜவுளி கடை நோக்கால ஒளியெல்லாம் ஒண்ணு சேலை. ஐயா உண்மை. சேலை விற்க ஒரே அருகாம்புல் சேலை, மயிர புருகுன சேலை, வேப்பங்கொலை சேலை நம்மளை போட்டு கொள்றா புரிச்சம்லாம் வெறுகு மாதிரி ஏத்துறீங்க. எப்ப ஒரு திருவிழா வந்துடக்கூடாது. வலை வாங்கணும், ஆமா, நெக்லஸ் வாங்கணும், ஆமா, நகைப்பொலிச்சு வாங்கணும், ஆமா, சேலை வாங்கணும், ஆமா, ஜாக்கெட் வாங்கணும், ஆமா, எல்லா மயிரும் வாங்கி கொடுக்கணும். என்ன மயிரா? எல்லா நீங்க பெண்கள் எல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்ல நிப்பாய, ஃபேன்சி ஸ்டோர்ல நிப்பிய, ஜவுளி கடையில நிப்பிய. சரி. என் பங்காளி எல்லாம் வாங்கி கொடுத்து கடையில பிராஞ்சி கடையில சாக்கடையில பத்து கிடப்பேன். எங்க பொழப்பு அப்படி, உங்க பொழப்பு அப்படி. ஏங்க நாங்க வாங்கினாலும் உருப்படியா செலவு பண்றோம். எதுக்கு வளையல் சோப்பு சீப்பு வாங்குறோம்? கணவன் முன்னாடி என்னைக்குமே அழகா தெரியும். ஒரு கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷனுக்கு அழகா தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க, அடுத்த வீட்டு பொம்பளைய பார்க்க மாட்டான். அதுக்காக தான் உங்க முன்ன நாங்க அழகா தெரியணுங்கிறதுக்காக எங்களை அழகுபடுத்திக்கிறோம். அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழம்பு வைக்கணும்னா அந்த அம்மிக்கல்ல அந்த குழம்பு கறி குழம்பு இன்னைக்கு திருவிழாக்கு கறி எடுத்தா வச்சுக்க, குழம்பு வைக்கணும்னா பக்கத்து வீட்டுல கேட்பாங்க, என்னன்னு கேட்க அந்த கறி குழம்புக்கு என்னென்ன அரைக்கணும் அப்படின்னு. அது இஞ்சி வைடி, பூண்டு வைடி, மிளகா வைடி, மல்லி வைடி அரைக்கும். அப்படி அரைச்சா அரைச்சு குழம்பு அம்மி இறக்கணும், அம்மி இறக்கணும் மாமா. அள்ளி அரைக்கணும், அப்புறம் அள்ளி அரைக்கணும். அரைக்க அப்படி அரைச்சு குழம்பு வச்சா ஊரே கமகமன்னு மணக்கும். இப்ப பொண்டாட்டி குழம்பு வச்சா புரிஞ்சன் கிளம்பிடுறேன் ஊருக்கு, தயவு செய்து நான் சாக போறேன். உன் குழம்பு விஷமயிறு மாதிரி இருக்கு. கல்யாணம் பண்ண புதுசுல மட்டும் தேனா இனிக்குது. கேட்டா சகல கேட்டா சொல்லுவேன் எங்களை. நீங்க குடுக்குற வந்து மிளகாத்தூள் கடை பொடி, வயிற புருகுன பொடின்னு. ஏண்டா சகல நம்ம குழந்தைய அப்படிதான் வைக்குமா குழம்பு? நம்ம குழந்தையா வைக்கிறா ரே. நல்லா யோகாரு. எப்படிடா சொல்ற? என் முன்னாடி நாடகம் முடிச்சு நான் வீட்டுக்கு 5 மணி ஆனாலும் சரி 6 மணி ஆனாலும் சரி. மூத்த தரமா இளைய தரமா? எப்படியோ நான் ஊர்ல செருப்படி வாங்கணும். ஊர்ல செருப்படி வாங்க மாட்டேன், புதுக்கோட்டையில வாங்குவேன். மூட்டை தரமுங்கிற இளைய தரமுங்கிற என் முன்னாடி நான் 4 மணி ஆனாலும் சரி 5 மணி ஆனாலும் சரி நான் வீடு போற வர சாப்பிடாம இருப்பேன். ஐயோ அப்படி ஒரு பத்தினி தெய்வமா? நல்ல விஷயம் தானே. அம்மா அவ்வளவு பாசம். கார்த்திக் ராஜா, உனக்கு இப்படி பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு இந்த அம்மனுக்கு உளுந்து உளுந்து கும்பிடுறா. அந்த லூசு முட்டைக்கு குழம்பு வைக்க தெரியாது, சோறு காய்ச்சல் நான் தான் போய் காய்ச்சல். பாசம் மயில புடுங்குது. அட மானகட்ட பயல. செல்லுலே பாத்துக்கிறாளுங்க. இப்ப எப்படி கொலக்கட்டை புருட்டவும், கொலக்கட்டை புருட்டவும் இல்ல உருட்டவும். அப்படித்தான் எழுத்து மாத்தி எழுதல. தவளைன்னு எழுதுவேன் நம்மாரு. பார்த்தா தவக்காலை அப்படின்னு சொல்லுவேன். ஏங்க நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். இப்ப நீங்க பெண்களை வந்ததுல இருந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரே விஷயம், ஆண்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா அந்த கால ஆண்கள் அப்படி நடந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கதறு சட்டை கதறு வேட்டி போட்டு வந்தா, கதறு சட்டைய போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு காலரத்தான் தூக்கிக்கிட்டு தூக்கிக்கிட்டு கதறு சட்டைய போட்டுக்கிட்டு காலரத்தான் தூக்கிக்கிட்டு மரத்து பக்கம் போகையில அந்த நாட்டு வருது அப்படி இருக்கும். ஆனா இப்பயும் ஆண் வர்க்கம் வருது யாரு செத்த பாம்பு ஏடா, இடுப்புல நிக்கிற பேண்ட் நிக்க மாட்டேங்குது, உள்ள போட்டுக்கிற ஜட்டி பாதி வெளியில தெரியுது. கேட்டா அதுக்கு பேர் லோ கிப்பு. ஏன் பங்காளியா அப்படி? நீங்க புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு, மலைப்பாறை பஸ் ஸ்டாண்டு, திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறியா? பஸ்ஸுக்கு ஜாக்கெட் போட்டுக்க, இங்கிட்டு 2 நிலை, இங்கிட்டு 2 சன்னல், அப்புறம் பையில நோண்டி புட்டேன். இல்லனாலும் நீங்க நோண்ட மாட்டீங்க. நீ ஏன் சன்னல் இருந்தா கதவு வை. இதுல வர பின்னால ஒரு கயர் மயில் வச்சுக்குவாங்க. என்னவோ பாதுகாப்பா கட்டி இதை முதுவே பாதுகாக்க போற மாதிரி. இத்தனை காண்டு கொடி தானே உங்களை காத்து போறோம். இந்த பாரு கொடியா ஆத்தி 3 சென்ட் இடம், நடுவே ஒரு கலப்பை சாட்டு. இது சாட்டபடி, இது இழுத்தா ஊர்ந்துரும். அது நேக்கா சுருக்கு வச்சு வைக்கிறா. அவரு கட்டுனா அவரா மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு இழுத்தேன்னா அப்புறம் பயில நோண்டி விட்டா மயில புடிக்கணும். ஆம்பளை பயில
ஆண்களை மட்டும் குறை நீ சொல்லி பெண்களை மட்டும் என்னைக்கு கேவலப்படுத்தாத. நாங்கள அவங்கள தூக்கி போட்டு கெடுக்குறோம். பெண்கள் எல்லாமே ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டு கெடுக்குற, ஆத்துப்பாலத்துல தூக்கி போட்டு கெடுக்குற, அட வெளிக்காட்டுக்கு போலான்னு முள்வேலிக்கு போனா அங்க தூக்கி போட்டு கெடுக்குற. இப்படி உங்களுடைய பாலியல் பலாத்காரம் வன்கொடுமை அதிகமாயிடுச்சு. ஏமா நாங்க தெரிஞ்சு செய்றோம், நீங்க தெரியாம செய்றீங்க. தெரியாம செய்யறமா? என்ன என் பங்காளி? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன மயிருக்கு நீங்க போறீங்கன்னு கேக்குறேன். ரயில்வே ட்ராக்குக்கு ஆயிருக்க போவா. போட்டேன்னு வச்சுக்க. அப்புறம் பையன் அவன் லேட்டா ஏதாவது தடவை இருப்பேன், சிந்தனை இப்படி அதே சிந்தனையே இருந்திருப்பேன். எந்த சிந்தனை? செல்லு பார்த்துட்டே இருப்பான். ஏய் 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 அட ஆன்லைன் கிளாஸ்மா, கொரோனா நேரம் பையன். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். இவன் நிறைய டேய், பண்ண டேய். மாட்டான் அவளை. ஆனா ஒண்ணே ஒண்ணு, வசனம். கொரோனாவுல எது உற்பத்தி ஆனுச்சோ இல்லையோ வீட்டுக்கு புள்ள உற்பத்தி ஆனுச்சு. ஆன்லைன் கிளாஸ் அப்ப படிச்சது. ஆ? வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, கதவை சாத்திக்கிற சொன்னாங்க, சரி மாஸ்க் போட சொன்னாங்க, இடைவெளி விட்டு இருக்க ஏங்க சொன்னாங்க. அதான் மாஸ்க் போட சொல்லிட்டாங்களே, எப்படி புள்ள பிறக்கும்? மாஸ்க் போட்டு இடைவெளி விட்டு இருக்க சொன்னாங்க. இவங்க சாப்பிட்டு இடைவெளியில விட்டுட்டாங்க. ஐயோ சீ, நடந்தது இது, வேற ஒண்ணு இல்ல. ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா, அப்புறம்டா. இந்த பொம்மை கிட்ட வைக்கப்படலாமா, ஜட்டில நீ காலையடிமா, ஆறடி. பொம்மை விட்டு மாலை போடலாமா, பால் மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு, ஆமாண்டி அதை தாண்டி. கிட்டும் பஸ். இல்லைன்ட்டு அவரு என் பங்காளி சொன்னா புள்ள ஓம் சக்தி மாலை வரும்னு. அது ஒரு பாடு பாடு, டைவரமா டைவரே ஓம் சக்தி டைவரே. டைவரே, ஓ சக்தி டைவரே. 5 நிமிஷத்துக்கு முன்னால தாண்டா ஓம் சக்தி டைவர்னு கட்டி 6ஆவது நிமிஷம் பார்க்கறேன் வேலுக்கருவத்தூர்ல 10 கவுண்ட் கிடக்கு. தெரியுதா? எல்லாம் நீங்கங்க. என்ன நாங்க போட்டுட்டு நாங்க ஆடுற டிரைவர், நீ கவனமா வண்டி ஓட்டடு. எதுக்கு பொம்பளை பிள்ளை விட்டு குண்டியா பா? ஆமா, முதல் நாள் இங்க இருந்து கிளம்பையில 10 கிலோமீட்டர் போற. 10 கிலோமீட்டர் போல சாமி பாடு. மாயி சமயபுரத்தா தாயே மனமிறங்கி வந்தாயே. நீயே வாசமாகி சமயபுரத்தா. 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தாண்டவன ஒரு பாட்டு போடுவேன். என்ன பாட்டு? ஏ கருமா. ஏ கருமாரி அப்புறம்? தேவி மகம். 20 கிலோமீட்டர் தாண்டவன போடுவாங்க. என்ன பாட்டு? நிலக்கா இது. ஐயோ ஆமா நெஞ்சிப்பா இது. அல்லாதான். காமும்பிடும் காலம். தூக்க வல்ல மாமா, தூக்கி விடலாமா. பாட்டு அப்படி கிடையாது. தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா. அம்மா தூக்கம் வரலைன்னா அப்புறம் காக்க வைக்க கூடாது. வெயிட்டிங் பண்ணாதீங்க, வேலையை முடிங்க. சரிம்மா, அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வியாபாரம் தொடாம பேசு. இருக்கு. எதுக்கு இந்த இடத்துல என்ன வியாபாரம் தொட்டு பேசுற? எதுக்குடா தொடுற? லேடிஸ் தொடப்படாது. என்ன லேடிஸ்னா உன் பொண்டாட்டிய தொடு, உன் அப்பாட்டிய தொடு. இங்க வாங்க. என்ன? கையை விட்றா. கையை விட்றா. அவரு பாரு. கையை விட்றா பாவனை வருவா. ஏய், அடி. ஐய அந்த மாதிரி ஆளா நீனு? ஏய், நீ எதையா சொன்ன? நீ என்னவோ என்னை கட்டி போட்டு கராட்ட மாதிரி அடிக்க சொல்லி என்னைய போட்டு மடார் ரூம்குள்ள வச்சு குத்த யாராவது. அடி. அம்மா, உன் வேலையை நீ பாரு. நான் 7 வயசுல இளநி வித்தவ, 7 வயசுல ஏணி வித்தவ. 16 வயசுல விளைச்சு நின்னவ. நான் ஏழு, 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 ஏழு. காட்டு கஜா ஏறு. சாட்சி ஏறு. எல்லாம் ஏறு, 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 ஏறு. ஏழுங்கிறியா ஏற சொல்றியா? நான் லூப் போட்டேன். நீங்க லூப் போட சொல்றியா? நான் பை போட தரேன். என்னது? என்ன கை, சொல்றீங்க? கை. கையா? நீங்க இளநீ விக்கிறீங்க. எனக்கு தெரியாம நீ எங்க கை போட்ட? எதுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ பெற்று எத்தனை நாளைக்கு தான் அமுக்குவேன். ஏய், நல்லா பப்புரு நடிக்கிறேன்னா ஏன் தெரியுமா? அதுக்கெல்லாம் யோகா வேணும். ஆமாடா வர்ற சார். டான்ஸ்கார போடுற அக்கா தங்கச்சி. சாப்பாடுக்கு சாப்பாடு, தண்ணிக்கு தண்ணி. பாத்தியா, சாப்பிடையில 3 முட்டை, 3 முட்டை. புராந்தி பாட்டில் 2 பாட்டில், ஆஹா. 2 தண்ணி கேனு, மிச்சரு. ஆனா 2 வாங்கினேன், ஒண்ணுல தண்ணி கலந்துருக்கு. எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. கொடுத்தாலும் எனக்கு கொடுக்கல, இப்படி கொடுத்தா இருக்குன்னு உங்களை இருக்குன்னு நான் சாப்பிடல. எல்லாம் தெரியும், இன்னுமே தான் தெரியும். தண்ணிக்கு தண்ணி, சாப்பாடுக்கு சாப்பாடு, சம்பளத்துக்கு சம்பளம். சரி, 12 மணி ஆச்சுன்னா பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிற சீன். பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கல செத்துருவியா இருக்கு. செய்வன. அம்மா, நீ நினைக்கிறதே தவறு.
சோறு இல்லாம இருந்துருவேன். லேடிஸ் இல்லாம என்னத்தான் பண்ணி கிளிப்ப அப்படி? ஐயோ நீ பண்றேன் பண்ணல. நான் வந்து செக்யூரிட்டி மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பியா? நான் ரோலர் டிரைவர். யார்கிட்ட விபூதி வாங்குன? முன்னால போக பின்னால. டேய் இது யாரோ பேசுற வசனம் மாதிரி இருக்குடா டேய். தெரியலமா நான் யார் வசனமும் கேட்டேன்ல பார்த்தேன். நீங்க அந்த மாதிரி காப்பி அடிக்க மாட்டீங்க. போய் சொல்றேன் பொண்டாட்டி ஊருக்கு போயிருச்சு. எத்தனை பொண்டாட்டி? என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க எனக்கு தெரியல. ஆமா நீங்க தொழில் பாக்குறீங்க. நான் பூட்டுக்கு சாவி போடுறது. சீ வாங்கங்க அங்கிட்டு. ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி தான் சரியா இருக்கும். அம்மா அது அந்த கம்பெனி. நம்மகிட்ட 5 சாவி இருக்கு. சாவியோட தலையில பாரு எல்லாம் செலக்ஷன் எங்க? அம்மா இத பாரு இது 1 நம்பர். இது 2 நம்பர். அது 3. என்ன கணக்குனே தெரியல. தாடி வச்சிருக்கான் ஏதோ சாவி முறிஞ்சிருச்சு போல. ஐயோ இருக்கலயே இதான் மோசமான சாவியா இருக்கு மாட்டருக்கு. ஏன் தாடி வச்சிருக்கானே ஏதோ சாவில கோளாறு ஆயிருச்சு. ஏதோ பூட்டுல போய் கோளாறு ஆயிருச்சு போ. நான் 5வது. நீங்களும் தாடி வச்சிருக்கீங்க. அவட்ட இருக்கு. என்னங்க? என்ன செய்யறது? ஆயில் போட முடியல. ஆயில் போம்னா நெருப்ப வச்சு கொளுத்துங்கறேன். கொளுத்துனா நெருப்பு அமர்ந்துருது. அப்ப நல்ல கல் எடுத்து நச்சு 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 நச்சுரு. நச்சாதே ஓகே ஓகே ஓகேங்கற. புடிங்கி மிக்ஸில போட்டு அரைச்சிரு. ஆத்தி உன்னோட இனிமே பலகொல கச்சில போடாதடா. என்னடா திடீர்னு ரசம் வச்சிருவாங்க. ஏங்க? கட்டப்புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள. கடவுளே கடவுளே கருகமணி போட்டோம்லே. செவந்த புள்ள கண்ணம்மா. ஆண்டாண்டி ஓ புருஷன் பொன்னம்மா பொன்னம்மா. அங்கே செவந்த புள்ள கண்ணம்மா. நான் தாண்டி ஓ புருஷன் பொன்னம்மா பொன்னம்மா பொன்னம்மா. அது சைஸ் பெருசா இருக்குல எப்படி? எப்ப போத்துறாங்க உனக்கு? ஏய் எங்களுக்கெல்லாம் போத்தல உனக்கு மட்டும் எப்ப போத்துறாங்க? ஒரு ஊர்ல கட்டப்பை எடுத்து எடுத்துட்டு வந்துட்டேன். அட பாவியடா. உனக்கு துண்டுக்கா பஞ்சம். இனிமே உனக்கு பெட்ஷீட் தான் போ. என்ன பொச்சிட் மாதிரி தெரிஞ்சு இருக்கா? குட்ட புள்ள கருகமணி. கடவுளே கடவுளே கருகமணி போட்டோம்லே. அங்கே செவந்த புள்ள பொன்னம்மா. நான் தாண்டி ஓ புருஷன் பொன்னம்மா. சிவகாசி ரதிகே. சிரிக்கின்ற வடிகே. எந்த காலம் பார்த்தது தாயி. அந்த ஐஸ்வர்யா ராயி. எந்த காலம் பார்த்தது தாயி. அந்த கால ஐஸ்வர்யா ராயி. சிவகாசி ரதியே. சிரிக்கின்ற வெடியே. ஆரப்பாம்பு சடையலை மங்கம்மா. மங்கம்மா மங்கம்மா மங்கம்மா. எங்கம்மா எங்கம்மா எங்கம்மா. போனா எங்கம்மா எங்கம்மா. ஓடு. அடிவாடி புள்ள ராசாத்தி. வச்சிருக்கே ரோசாப்பு. எந்த புள்ளையா? அது ஊட்டியில வாங்கினது. அடிய மாட்டேன்னு சொல்லாதடி. அடி வலிக்குது என் மனசு. கார்த்திக் ராஜா என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? கோபப்படமே வாங்கிக்கடி. அடி கிளியே ரோசாத்தி. ஆடி புள்ள. ஆடி புள்ள. ஓடி புள்ள ரோசாத்தி. வச்சிருக்கே. ஏங்க அவர் நல்லதானே பண்ணிடு. ராஜா பவர் ஆடியோஸ். அந்த புள்ள வாழையில ஒண்ணு ஏத்தாம விட்டு நான் இருக்கல ஏத்தி ஏத்தி வைக்கிறாங்க. நீங்க இறக்கிக்கங்க. எங்க ஏறுது இறங்குது ஏறுது. அப்படிதான் உனக்கு ஏன்டா இருக்கும் வாய்? செத்து போன பாம்பு. ஏறுது இறங்குது காணா. ஐயோ இப்பயே வா. எங்கன இருக்குன்னே தெரியலடா. ஏக்கா இவனுக்கு என்ன வாய் நைட்டப்பா மாதிரியே இருக்கு. நல்லா சொல்றா சொல்ல நெய் டப்பா மாதிரி. நெய் டப்பா இல்லடா. சூப்பரா இருக்குடா. டெலிவரி பாய். என்னம்மா என்ன இயக்கிற? கட்டிக்கு பிடிக்கிற. என்னம்மா என்ன கேக்குற? ஏ!
சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா உட்கார்ந்துகிட்டு ஏய், டேய், அவங்களுக்கு தெரியும் புது பாட்டு என் பங்காளியில் தெரியும் கைமுட்டி மெம்பர்ஸ் ஏய், கைமுட்டியா? கமிட்டி மெம்பர்ஸ் மன்னார் சகல கைமுட்டி சொல்றாங்க கெட்ட ரோக்கர்ரா யாருங்க? யாரு? டேய், ஏய், இந்தா புல்துறி. உன் பேர் என்னடா? சச்சின் டெண்டுல்கர் அஸ்வா, என்ன சொன்ன? அஸ்வா, நீ என்ன சொன்ன? என்னடி அஸ்வா, நீ என்ன சொன்ன? மன்னாரன் அம்மா சொன்னே இல்ல நம்ம மாதிரி ஆளுங்க வந்தா நாடகம் பொழந்தாப்புல இருக்கு சரி, ஆடுங்க, ஆடுங்க. மன்னார் என்ன மன்னாரே மகிமை உள்ள மன்னாரே மத்த என்ன சொன்னாரு மயிர புடுங்க சொன்னாரு. அது போன வாரம் பாருடா சீக்கிரம். இந்த லூசி சிரிக்கி சொல்ல எனக்கு மயிர புடுங்கன்னு வாயில கோடகிரி ராசப்பா, கதம்ப நாடகம் சூப்பரப்பா, திருச்சி விஜயோட திருச்சி விஜயோட எவனும் போட்டி போட வரல. கார்த்திக் ராஜா, உன்னை நான் வரவே விட. கடலைன்னா கடலை, இது கரிச காட்டு கடலை. கடலைன்னா கடலை, இது கரிச காட்டு கடலை. கடலைன்னா கடலை, உங்க காமக வரல. சொந்த ஊரு தூத்துக்குடிதான், இது சொலகிருக்கு சாத்துக்குடிதான். சாத்துக்குடி வேட்டு பண்ணுமே, என் கூட்ட பார்த்தா வேட்டு பண்ணுமே. இதுக்கு சூப்பரா அடிக்கிறாங்க ஏடா அரளனை ஏய், ஏய், என்ன பண்ணிருக்க? குட்டியா நீ பிரிச்சு விடாத ஏய், என்கிட்ட இருக்கு, அதை பார்த்து வாசிக்கிறான். எலைட்டே இல்லாம இல்ல ஏய், ரெண்டு பேரும் ஆட்டுவோம், யாருக்கு அழகா இருக்குன்னு பாப்போம். சொந்த ஊரு தூத்துக்குடிதான். தம்பி ஜூம் பண்ணி எடுத்துக்கங்க ஏய், ஏய், கேமரா வெடிச்சு போயிரும், பாவம் இல்லையா? அந்த சீன்ல ஆளு நிறைய பாப்பாங்க சரி, எடுங்க. சொந்த ஊரு தூத்துக்குடிதான், இது சொலகிருக்கு. பூண்டு வாசம் வரல. சகல எங்க 4 பேத்துக்கு வாட வரல. உனக்கு வராது மூக்கடப்பு என்னன்னோ புது பாட்டு வந்திருக்கு மறந்து போட்டேனடா பாட்டு என்னங்க பாட்டு? வீட்டுல ஏங்க, நல்லா அந்த பாட்டு தலையில நடக்காத யாரா? மண்ட பத்திரமா இல்லைனா மன்னார் நம்ம புது பாட்டியா ஏய் சகல தரையில நடக்காத. மன்னாருன்னா மன்னாரு மகிமை இல்ல மன்னாரு மத்த என்ன சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா உட்கார்ந்துகிட்டு நண்டு பிடிக்க சொன்னாரு தகுந்த 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 பூ பூக்குமா? ஏ மல்லிப்பூ வச்சி வச்சி வாடுது. எப்ப வர போற? பக்கத்துல பாப்பா என்ன முட்டை நட போற? வாடுது.
ஏய் என்ன பாட்டு இது? हिंदी मालूम हिंदी मालूम? सच्ची बोलती हो अरे गुल की है। அங்க போய் என்ன பேசிருக்க கார்த்திக் ராஜா? हिंदी हिंदी मालूम? कुछ कुछ होता है। तू 4 days leave अरे 2 days है। ஓஹோ ஏன் காரணம் கேக்குறாங்க டீச்சர் इंकी पिंकी पांचू। பேன் சுத்திலனா உட்கால ஒளி நடத்துறா உங்களை இது பண்ணலாம்னு இருக்கேன். எது பண்ண போறீங்க? திஸ் இஸ் லவ். லவ்னா என்னது? லவ்னா காதல். காதலா? ஐயோ காதல்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல இந்த சத்தம் எங்க ரூம் பக்கத்துல கத்த மாதிரி. இன்னும் கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கல. காதல்னா எனக்கு ஐயோ இப்பதான் மேஜர் வந்துக்கிட்டு இருக்காரு. என்னடா சகல சத்தம் வந்து கலவை கட்டிட்டு போ. நான் கம்பி கொண்டு வரட்டுமாடா? நீ கம்பி கொண்டு வரணும்டா. எனக்கு தெரியும் கிண்டல் வாக்குல தங்கிடுவேன். எங்க காதல்னா கெட்ட வார்த்தை தானே? யார் சொன்னது? எங்க அம்மா அப்பா சொல்லிருக்காங்க. அடையாம போட்டுக்கிட்டு காதல்னா கெட்ட வார்த்தை எவன் சொன்ன? காதல்னா கள்ளக்காதல். அப்படியா? அப்ப நம்ம 2 பேரும் நல்லா செய்யலாம் ஓகேமா. நானும் ஓகே. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? எங்க வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு. இப்பதான் சந்தோஷமான செய்தி. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கா? துபாய். அப்ப நீங்க வரவே கூடாது. ஆமாங்க அவர் போய் 3 துபாயில எந்த இடம் பக்ரினா அபினாஷியா நடு குடியிருப்பா கீழ குடியிருப்பா? அது கீழ பிடிக்கிறது. ஆண்டா அப்படி குடியிருப்பாடா இருக்கு. இல்லங்க அவரு கல்யாணம் ஆன உடனே மறுநாளே போயிட்டாரு. ஆனா இப்ப 4 வயசுல புள்ள இருக்கு. யார இனிஷியலா போடுறதுதான் பிரச்சனையா இருக்கு. இருக்கேன். சரி இன்ஜியல் போடுற பெருசு இல்ல. என்னையே போட்ற மாட்டீங்க. இல்லம்மா இந்த போடா. ஒரு மணியை போல ஆகிட்டு அங்கிட்டு ஒண்ணுக்கு போகுது. அதுக்குள்ளே யாரோ தொட்டிருக்காங்க ஒண்ணு. இல்லங்க எனக்கு சிப்பு வந்துருச்சு. சிப்பு இல்ல சிரிப்பு. எனக்கு நீ சொன்னா சிப்பே அந்துருச்சு. டேய் சகல சட்டி தெரியுதுடா. இன்னைக்காவது போட்டுருக்கானே. இன்னைக்கு தாண்டா நாடகனால போட்டிருக்கேன். நீ அது என்னவோ பாட்டுனது என்னவோ கோயிலுக்கு பூஜா நட ஜாத்திர மாதிரியே இருக்கு. நல்ல மேல தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு இந்த நிலைமையா இருக்கு. உங்களை நான் கதல் பிள்ளைன்றீங்க பண்ணுங்க கார்த்திக் ராஜா. நீங்க நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஏமாந்தது இல்ல. நானும் என்ன நீங்க கடைசி வரைக்கும் கையை விடாம காதல் பண்ணணும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் மாட்டு டாக்டர் இல்ல. ஏய் எதை சொல்லிட்டு இருக்கற? ஏய் கார்த்தி கையை ஓட்டி விட்டுறாத கூடாது. வாழ்க்கைங்கிற கையை விடக்கூடாது. ஐயோ நீங்க நினைக்கிறதே தவறு. நம்மள நம்பினாலுக்கு வாழ்க்கையில கை. உங்களை நம்பி வரவா? மணிகண்டா போவா. போங்கக்கா தாராளமா போங்க. குடும்பம்டா தம்பியை கேட்ட அக்கா போறது. நீ ஏன்டா அழுகுற? நீ வச்சிருக்க பொம்பளை நான் கைப்பற்றணும் அக்கா. போங்கக்கா. உனக்கு என்ன வேணும்? நானு அக்கா வேணும். அதனால தான் அழுகுறான். பாசத்துல அழுகுறடா. இவன் அன்புல அழுகுறான்னு நினைக்கிறேன். வேற அவன் பம்ப செலுத்தலாம் பாக்குறேன். என்னங்கடா வர வர முறது கெட்டு போகுது. ராசமா போறோட முறைதான் கெட்டு போகுது. அதனால உங்களை நான் காதல் பண்ண இருக்கேன். என் காதல் எப்படி காதல் தெரியுமா? எப்படியாப்பட்ட காதல்? நானே தயாரித்து நானே பாடிய பாடல். உண்மையாலுமே அது பெரிய சொந்த விஷயம். பாடல் பட்டி தொட்டி எல்லாம் பேரும் புகழும் சம்பாரிச்சு சந்தோஷம். ஏரியா புள்ள எனக்கு பேரும் புகழும் சம்பாரிச்சு. இதே மாதிரி நீங்க நிறைய பாடணும். வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். நீங்க சொல்ற மாதிரி இப்பதான் ஒரு 3 நாளைக்கு முன்னால சென்னையில போய் நார்த்தாமலை முத்துமாரியை பத்தி ஒரு பாடல் சந்தோஷம் பாடிட்டு வந்திருக்கேன். அந்த பகவதி அம்மன் அருளால ஆ. அந்த பாடல் நம்ம அத்தை மகளை செப்புச்சலை அந்த பாடல்ல போல வெற்றி பெற வேணும். நன்றி. எல்லாருக்கும் உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும் என்பதை சொல்லி ஆமா. உங்களை நான் காதல் பண்ண நினைக்கிறேன். காதல் பண்ணுங்க. எப்படிமா? அதான் ஒரு 5 ரூபாய்ங்க. அத்தை மகளே என் செப்பு சேலையே நானா உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. இந்த பாடல் எனது சொந்த பாடல். நானே தயாரித்து நானே பாடிய பாடல். அத்தமகரே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. அத்தமகரே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. மாமரத்து மாங்கோலந்து செவந்தது போல் உன்முகமும் ஜொலிக்குதடி.
ஏய் சகல எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் குடுறா. தம்பி நீங்க லீவ் கொடுக்கிற பெருசு இல்ல, பெட்டியை விக்கிறது மாதிரி வரும். நானும் சைக்கிள் தான் மிச்சம் அந்த பெட்டியை வச்சுதான் அவனுக்கு பொழப்பு ஓடுது. சைக்கிளும் ஒரு பேன் கேக்கு பாதியும் வச்சிருக்கேன். எதுன்னா வழியோல படிச்சேன். ஆத்தங்கர ஓரத்தில அத்தனையும் உனக்காக காத்திருந்தேன், அடி உனக்காக காத்திருந்தேன். ஏன் ஜெரப்பட கலட்டடா? என்னடா அது வயிறு கூழு பானை மாதிரி இருக்கு? டேய் நீ என்ன ரேப் நடக்க மாதிரி ஆடுறியா? அது வயிறு தானா? டேய் சட்ட கலட்டல நான் நீ ஆடுற. என்னங்க இவ்வளவு பெரிய வயிறா இருக்குது, எப்படி செய்வீங்க? ஐயோ இப்ப வாங்க. ஏடா அது சென நீரியான மாதிரி. என்ன வரியலடா பாருங்க. ஆத்தங்கர ஆத்தங்கர ஓரத்தில ஏய் அங்க போய் என்ன கேக்குற? ஏய் ஓரத்தில அத்தனையும் உனக்காக காத்திருந்தேன், அடி உனக்காக காத்திருந்தேன். அம்மக்கார ஓரத்தில கண்மணியை நீயும் கட்டி நீ அணைச்சிக்கிட்டே, கட்டி நீ மாடு காலைக்கு திரிது போல. நமக்கு 3 நாளுக்கு ஒரு லீவு சொல்லியிருந்தாங்க. தம்பி நாளைக்கு என்ன நம்மடா? நாளைக்கா வியாழக்கிழமை செய்யப்படாது முத போன்னு. ஏன் குபேரர் கோச்சுக்கு வரா? வெள்ளிக்கிழமை அது முனியாளுக்கு ஆகாது. சனிக்கிழமை, சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு, ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை புள்ள ஒட்டி எல்லாம் வீட்டுல அப்ப இருப்பாங்க. ஆக மொத்தம் செய்ய செவ்வாய்க்கிழமை? மாட்டேன். செவ்வாய்க்கிழமை மயில புடுங்க போறேன். எப்பதானே செய்வ? எல்லா நாளும் சாமி கும்பிட்டா எப்படி மசிதா செய்ய முடியும்? சரி எப்போதான்டா செய்வ? அந்த சொல்றேன் தேதி இன்னும் பாத்துக்கிட்டே இருப்பான். அம்மாக்காரன் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அந்த இந்த தம்பிட்ட கேட்கணும் எப்படா ஓகே தேதி கொடுத்து. தெரியுதா தொப்ப மறைக்குமே? அம்மக்கார ஓரத்தில கண்மணியை நீயும் கட்டி நீ அணைச்சிக்கிட்டே, கட்டி நீ அணைச்சிக்கிட்டே. எனக்கு பாரடி ஒரு நீவுசோ, உனக்கு புரியும் மாமன் பாசோ. ஆமா. எனக்கு பாரடி ஒரு நீவுசோ, பாக்குறேன். உனக்கு புரியும் மாமன் பாசோ. அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு நின்ன போலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணி பார்த்த இன்று நானும் மறக்கலையே, ஆடி இன்று நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நித்த ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடி, சாமிக்கும் தான் தெரியும் அடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், ஆங்க நினப்பு பல வருஷம். உறவு தடுக்குது ஒரு நிமிஷம். ஆங்க நினப்பு பல வருஷம். அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு தென்னங்கோலையே தந்தனனடா, 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 தந்தனனடா. ஐயா புரட்டா மாஸ்டர் அது பேர் என்ன சொன்னாரு மறந்துட்டேன். உள்ளே எனக்கு அன்பளிப்பில் தாகல் அனுபவியா என்னவோ சொன்னாப்புல. ஐயாவுக்கு ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றி அண்டி கலந்த வணக்கம். உங்களை பார்த்தது எனக்கு காதல் வந்துருச்சு. போடுங்க. ஒரு காதல் வந்தா ஆணும் பெண்ணும் அந்த வானிலே தேனிலா மாதிரி இணைஞ்சு இருக்கணும். நீங்க வானில் நான் தேனில். பாடுவோமா? இறஞ்சா பயங்கரமா இருக்கும். வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானமாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமோ ஆசை என்னும் மேகமே ஆடுதாடாடி வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானமாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே ஆடலாமோ ஆடலாமோ.
காதல் காதல் பண்றேன்னு சொல்லிட்டு காலையிலே சொல்லிக்கிறாம பேக்க தூக்கிட்டு போயிரு. நம்ம காலையிலே கட்டிங்க குடிச்சிட்டு அம்மா கரையை சுத்தி சுத்தி வர வேண்டியது. மாஸ்டர் மாஸ்டர் பழனிசாமி என்ன பட்டி கர்த்தா கோடாங்கிப்பட்டியை சேர்ந்த மாஸ்டர் பழனிசாமி அவர்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பித்து பெருமைப்பட்டிருக்கிறார்கள். அன்புனார்களை சார்ந்த நன்றி நன்றி நன்றி. நானும் மாஸ்டர் தான், புரோட்டா மாஸ்டர் தான். ஹோட்டலில் போய் சேர்ந்தேன், புரோட்டா போட தெரியல, அதோட வந்துட்டேன். எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். 10 மாதம் மீண்டெடுத்த தாய்க்கு தாயா புள்ளையோட அருமை தெரியும். தாய்க்கு பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்படி பொண்டாட்டி என்ன செய்வா, புருஷங்கார வேலைக்கு போயிட்டு வந்தா பாக்கெட் தடி பாப்பா, பப்பா டிஜுவா, காசு இருந்தா எடுத்துக்கிடுவா, காசு இல்லைன்னா கேணிக்குள்ளையும் புடிச்செல்லிடுவா, வேணுக்குள்ளையும் புடிச்செல்லிடுவா. இது தாய் புள்ள சாப்பிட்டா சாப்பிடலை அப்படின்னு வயிற்ற தடியை பாப்பா. எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். 10 மாதம் மீண்டெடுத்த தாயை பத்தி ஒரு பாடல் வாங்கி ஒரு அஞ்சலையில அது சாப்பிட்டது செமிச்சிச்சு. அம்மா 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 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசன் சும்மா போரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா. எறும்பு அண்டாம துசுரும்பு சேராம கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா. சிப்பிக்குள்ள முத்த போல புத்தி என்ன காத்தவளே, அப்புராணி மனசு வச்சு அன்பு மட்டும் பூத்தவளே, 3 எழுத்து மந்திரமே அம்மா அம்மாவோ பதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா போ பதம் தொட்டு வணங்குறேனே அம்மா 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 அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ ஹரிராரோ என் ஜீவனே இது பொய் தூக்கமா, நான் தூங்கவே இனி நாளாகுமா, ஆராரிரோ பாடியதாரோ யாரோ. முக்குனிய மூச்சு முட்ட கத்துனிய காதுகிலிய பெத்தெடுத்த தாயே உன்னை எப்படி நான் மறப்பேன். 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து பக்குவமா இன்றெடுத்து அம்மா மாறுலையும் தோளுலையும் நாவூரங்க என கட்டி காட்டிலையும் மெட்டிலையும் நெத்தி வருவ நெத்தம் சித்தி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதானும் சொல்லி தெரியணுமா ஏ அம்மா
நீதானும் சொல்லி தெரியணுமா ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்கே எங்கே போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவா பிள்ளையினும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவா பிள்ளையினும் சாவ கூட மறைச்சே திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆக்காட்டி வரல பொடிச்சு அக்கங்க சொல்லி கொடுத்த அன்னாட குல குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த ஆக்காட்டி வரல பொடிச்சு அக்கங்க சொல்லி கொடுத்த அன்னாட குல குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த அளவெட்டி நடவுன்ட்டு கால் சட்ட தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிலட்டுன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணவன் அங்க வெளி பதறிடுப்பு அம்மா கொஞ்ச நேரம் காணல நாங்கவே மலரிடிப்பு கொஞ்ச நேரம் காணல நான் அங்கே வெளி பதறிடுப்பு காய்ச்சல் வந்து நாம் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பு என் புள்ள கலெக்டர் 8 ஊர் சொல்லி வச்சு தாலிய வித்து தாய என்ன படிக்க வச்சு உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா அன்புக்கு முன்னால அக்கறையில் சும்மா ஓ அன்புக்கு முன்னால அக்கறையில் சும்மா ஆராரிரோ 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 குடிகாரப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமன அவசர கொடுமையை தாங்கி புட்ட குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமான ஓசரே கொடுமையை தாங்கிக்கிட்ட குடிகாரப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமன அவசர கொடுமையை தாங்கி புட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனு பட்டு ஐசுக்கு நாம் படிக்க பட்டதும்ப போதும் பாதையிலே உசிர விட்டு அம்மா பட்டதும்ப போது முன்ன போதியிலே உசிர விட்டு பட்டதும்ப போது முன்ன போதியிலே உசிர விட்டு பட்டு தொட்டு கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்டு விட்டு ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டு கொல்லி கூட சுமந்த என்னை கொல்லி கூட உடைக்க வச்சு பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா பாலூத்த வந்திருக்கே பாவிமைய சும்மா பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா பாலூத்த வந்திருக்கே பாவிமயன் சும்மா ஆராரிரோ ஆராரிரோ
நாடகத்திற்கும் ராஜா காரைக்குளம் ஒளிபெருக்கி அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. எங்களது நாடகத்தினை பிடிஏ கவர்ச்சி எடுக்கின்ற அத்தனை அன்புலங்களுக்கு 5-6 ஸ்டாண்ட் இருக்கு. அத்தனை அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்கின நன்றி. அன்பு தம்பி சொன்ன மாதிரி நார்த்தாம்பலம் மாரியை பற்றி பாடல் பாடியிருக்கேன். இப்போ பாடலை இப்போ தான் பாடிட்டு வந்து இன்னும் 5-6 நாளையில் ஒரு 10 நாளில் எல்லாம் வீடியோ எடுத்து அவசியம் ரிலீஸ் ஆகிரும். கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனலில் பாருங்கள் என்பது சொல்லி 4 வீதி நார்த்தமலையினிலே 4 வீதி நார்த்தமலையினிலே நடுவயிருக்கா சிவப்பு சேலையிலே 4 வீதி நார்த்தமலையினிலே நடுவயிருக்கா சிவப்பு சேலையிலே பாடிட்டு வந்திருக்கேன். நன்றி அன்புலகே. ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு இதற்கு முன்பாக ஒரு மாசத்துக்கு முன்னால பாடி ராசாத்தியன் ஒரு பாடல் நானே பாடித்து நானே நடித்தேன். நிறைய ஆள் ஆதரவு கொடுத்துருங்க. ஒரு 70,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனலில் ஆதரவு கொடுத்த அத்தனை நண்பர்கள் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நாடகம் இருக்குது, போயிடாதீங்க. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. இனிமேல் தான் சாமி அழைக்கிறது. அப்போ அடுத்த ஆள் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிற சீனில் இனிமே தான் கதையே உள் வாங்குது. கோடாங்கி அடிக்க நாங்கள் பிடிக்க தான் டைமிங். போயிட்டு வரேன்.